1000 ஆண்டுகள் கடந்தும் உயிர்ப்பித்து நிற்கும் தமிழகத்தின் மிகவும் வயது முதிர்ந்த அரிய வகை பொந்தன் புளிமரங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணப்படுகின்றன. இயற்கை ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ள அந்த மரங்கள் குறித்த ஒரு ஆவணத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1000 ஆண்டுகள் கடந்தும் உயிர்ப்போடு ஓர் உயிர் வாழ்ந்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுவும் தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ராமேஸ்வரம் தீவு பகுதியில். உலகிலேயே மிக அதிக வாழ்நாளையும் பிரமிப்பை ஏற்படுத்தும் உருவத்தையும் கொண்ட இயற்கையின் பெருங்கொடையான இப்பொந்தன் புலி மரங்கள் ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, அரேபியா ஆகிய நாடுகளை பூர்வீகமாக கொண்டவை. ஐவிரல் அமைப்புடைய இலைகள், இயற்கையாக உருவாகக்கூடிய பெரிய அளவிலான பொந்துக்கள், யானைகள் போன்ற மிக பிரம்மாண்டமான அடிமரம், பயன்தரும் கனிகள், பட்டைகள் ஆகியவை இம்மரத்தின் சிறப்புகள். இதன் பிரம்மாண்டம், பொந்து போன்ற அமைப்பு, இலைகளில் புளிப்பு சுவை ஆகியவற்றால் இந்த மரத்திற்கு தமிழர்கள் பொந்தன் புலி என்று பெயர் சூட்டியுள்ளனர். தமிழகம் மற்றும் இலங்கையை ஆண்ட மன்னர்கள் அரேபிய தீபகற்பத்திலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து அக்குதிரைகளுக்கு போர் பயிற்சி வழங்க வாணிபத்திற்காக வந்த அரேபியர்களை நியமித்து குதிரைப்படை தலைவர்களாகவும் ஆக்கியுள்ளனர். குதிரைகளுக்கு உணவாக அரேபியர்கள் இந்த பொந்தன் புலி மரத்தின் இலைகள், பூக்கள் மற்றும் கொட்டைகளை கொடுத்தே வந்துள்ளனர். இதனால் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு அரேபியர்கள் மூலமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பொந்தன் புலி மரங்கள் வந்து சேர்ந்துள்ளன. இந்த வணிக தொடர்பிற்கு ஆதாரமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவிடைமருதூர் கோபுரத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியம் ஒன்றில் ராமேஸ்வரம் கடற்கரையில் குதிரைகளை ஏற்றி வந்த மரக்கல கப்பலையும் அந்த குதிரைகளோடு அரபு வணிகர்கள் நிற்கும் காட்சிகளையும் இன்றும் பார்க்க முடிகிறது. அதன் சாட்சியாக இன்றும் கடற்கரை நெடுக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பொந்தன் புலி மரங்கள் அரபு வணிகர்களின் அடையாளமாக நிற்பதை நம்மால் காண முடிகிறது. இப்போ இந்த மரம் இந்த பொதிக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு நாட்டிலிருந்து வணிகர்கள் நிறையா இங்கே வந்திருக்கிறாங்க. நம்ம பாண்டிய மன்னர்கள் அரபு நாட்டிலேருந்து நிறையா உயர் ஜாதி குதிரைகளை இறக்குமதி பண்ணாங்க. அப்போ இறக்குமதி பண்ணும்போது அந்த குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கறதுக்கு பொந்தம்புலி மரத்தினுடைய இலைகள் பயன்பட்டதுனால அங்கேருந்து இந்த பொந்தம்புலி மரத்தை கொண்டு வந்து இங்கே பயிரிட்டாங்க. ராமநாதபுரம் பெரியார் நகரில் உள்ள இம்மரம் தான் 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கும் தமிழகத்தின் தொன்மையான பொந்தன் புளிய மரம். இதில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மரத்துலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மரத்தில் பொந்து காணப்படுறது. இவ்வளோ பெரிய பொந்து இந்த மரத்தில் பொந்து உருவாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 ஆண்டுகள் ஆகும். அதுதான் இந்த மரத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு முக்கியமான காரணம். இது ராமேஸ்வரத்தில் உள்ள பொந்தன் புலி மரம். சுமார் 800 ஆண்டுகள் வயது நிரம்பியது என்று சொல்லப்படுகிறது. 10 பேர் சேர்ந்து கட்டியணைத்து நிற்கும் அளவிற்கு பிரம்மாண்டமான அமைப்பை இது கொண்டு நிற்கிறது. வெளிநாடுகளில் போப்பாப் என்று அழைக்கப்படும் இந்த பொந்தன் புலி மரங்களில் 8 வகைகள் உள்ளன. 25 மீட்டர் வரையிலும் உயரமாக வளரக்கூடிய இதன் அடிமரத்தின் சுற்றளவு சுமார் 14 மீட்டர் வரை இருக்கும். அத்துடன் நேராக உருளை வடிவில் வளர்ந்து உச்சியில் கிளைகளை பரப்புகின்றது. ஓராண்டில் 6-7 மாதங்கள் வரை இதில் இலைகள் உதிர்ந்து காணப்படும். முதிர்ந்த தண்டுகளில் ஏற்படும் துளைகள் மூலம் இம்மரம் 1,00,000 லிட்டர் தண்ணீர் வரை சேர்த்து வைக்கிறது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் இம்மரத்தில் துளையிட்டு அதிலுள்ள நீரை தான் அருந்துகின்றனர். தேவிப்பட்டணத்தில் உள்ள உலகம்மன் ஆலயத்தில் பசுமை மாறாது பூத்து குலுங்கி நிற்கிறது 500 ஆண்டுகள் கடந்த இந்த பொந்தன் புலி மரம். சாய்ந்த நிலையில் உள்ள இம்மரம் 200 ஆண்டுகளை கடந்தும் அழகன்குளம் கடற்கரை பகுதியில் துளிர்விட்டு நிற்கிறது. தங்கச்சி மடத்தில் உள்ள இந்த பொந்தன் புலி மரத்தின் வயதோ சுமார் 70 இருக்கும் என்கிறார்கள். இதுதான் இங்குள்ள பொந்தன் புலி மரங்களிலேயே வயது குறைந்ததாம். வெண்மை நிறத்தில் இருக்கும் இதன் பூக்கள் கிளையின் நுனியில் பூக்கக்கூடியவை. நீண்ட காம்புகளில் பழுப்பு நிறத்தில் உருவாகும் இதன் காய், பழங்கள் நீண்ட நாட்களுக்கு மரத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கும். இதன் பழச்சாற்றை அம்மை நோய்களுக்கும், இலையை அவித்து காய்ச்சலுக்கும், மரப்பட்டைகளை காயங்களுக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர் இப்பகுதி மக்கள்.
வரலாற்று சிறப்புமிக்க பொந்தன்புலி மரங்களை வேலியிட்டு அழிவிலிருந்து பாதுகாக்கவும் தொடர்ந்து பராமரிக்கவும் புதிதாக பல இடங்களில் பொந்தன்புலி மரங்களை நட்டு வைத்து வளர்க்கவும் வேண்டும் என்பதே பொதுமக்களோடு நமது கோரிக்கையாகவும் உள்ளது. நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக ஷாஜஹான்.